ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாசிட்டிவான ஃபீலிங்கில் இருக்கிறாங்களா இல்லை என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்கை பார்க்கலாம். பைல் செக்ஷன் இல்லை, செங்கல் செக்ஷன் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சம்திங் வந்து உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் பேசணும், மறுபடியும் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. எப்படியாச்சும் மீட் பண்ணணும், பேசணும், கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. இல்லை மேபி ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு இல்லை நாங்கள் இன்னும் பேசிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, நீங்கள் 2 பேரும் வந்து மறுபடியும் பேசணும், ரீயூனியன் ஆகணும். ஸோ சம்திங் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களுமே கொஞ்சம் எப்படின்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட்டு ஒரு அடமெண்ட்டாக தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. அந்த எம்பரர் எனர்ஜி எப்படின்னா, ஸோ உங்களோட அந்த ப்ரெஸ்டீஜை வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எனர்ஜிலையும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பர்சனும் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக ஒரு பர்சன் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது உங்கள் பர்சனும் கொஞ்சம் ஈகோவாக இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரியான ஒரு பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு உங்கள் பர்சனுக்கு வந்து மேபி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்க கூட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் உங்கள் பர்சன் ரொம்பவே ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வேறு உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் அந்த ஃபீல் பட்டிருக்கீங்க. நிறையவே இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்திருக்கீங்க, நிறைய காயப்பட்டிருக்கீங்க. ரொம்பவே வந்து கிவ் அப் பண்ணாமல் வந்து, அதாவது விட்டு கொடுக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்கள் பர்சன் சைட்லேருந்து நிறைய காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி நிறைய காயப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கர்மா, ஏதோ ஒரு கர்மா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கார்மிக் பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரியுது. என்னடா இதில் வந்து ஒரு எண்டே வரமாட்டேங்குது, சம்திங் எதுலேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது, இதுலேருந்து வெளியே வர முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் பர்சன் வந்து இதுலேருந்து எப்படியாச்சும் ஒரு, அதாவது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதுப்பிப்பாங்களா? அதாவது இவ்வளோ நாள் காயப்பட்டாச்சு, ஸோ இதுலேருந்து ஒரு விடிவு காலம் வராதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பர்சன் கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்களும் அவங்கள தப்பாக சில விஷயங்களை புரிஞ்சிருக்கலாம், அண்ட் உங்கள் பர்சனும் வந்து உங்களை தப்பாக சில விஷயங்களை புரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சில புரிதல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனே வந்து உங்களை நிறையா காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத விட, உங்களை சில விஷயங்களில் ஒரு ஏமாற்றுதல், சீட்டிங் மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஒரு துரோகம் மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் பர்சன் வந்து சில துரோகங்கள் உங்களுக்கு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லை அவ்வளோவா வந்து ஒரு பேசாமல் ஒரு தொடர்பில் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ எப்படின்னா 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறது கிடையாது, பிளாக் கூட பண்ணியிருந்திருக்கலாம், பிளாக் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்லி பிளாக் இல்லைன்னா வந்து எப்படின்னா
2 பேரும் அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களும் வந்து ஒரு இன்டிசிஷனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு முடிவு எடுக்க தெரியல. என்ன நடக்குன்னே புரிய மாட்டேங்குது. என்ன முடிவு எடுக்கிறதும் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? யாரோ ஒருத்தங்களால் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. அதாவது இந்த பர்சன் மட்டும் இல்லை, இன்னொரு பர்சனாலும் நீங்கள், அதாவது உங்கள் 2 பேருக்கும் காமனாக, ஓகேவா, மியூச்சுவலாக யாராவது இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க மதராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பர்சன் இடையில வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் கூட நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை எங்கள் 2 பேத்துக்குள்ளே வேறு யாராச்சும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனாலே நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. சீட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஸோ காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்களால் நகர முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எங்கேயும் போக முடியல. ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுலேருந்து நீங்கள் மூவே ஆகலை. ஏன்னா உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நியாயம் கிடைக்குமா, கிடைக்காமலே போயிருமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. நீங்கள் நியாயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் இன்னும் கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாத கணக்கில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்பவே வந்து ஒரு பல வருஷம் இருக்கலாம், இல்லை பல மாதங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து நான் ரீடிங் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நியாயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க என்னை ரொம்ப காயப்படுத்திகிட்ருக்காங்க, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட எனக்கு இருக்குது. ஆனாலும் நான் நகரலை, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கான ஃபீலிங். உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் எப்படி நீங்கள் வந்து உங்கள் பர்சனை நினைக்கிறீங்களோ, அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் பர்சனும் உங்களை வந்து திங்க் பண்ணுறாங்க. உங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கிறீங்க, இல்லை அதர் பர்சன் கூட ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? அண்ட் என்னென்னா, அவங்களுக்கும் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும், பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. மறுபடியும் கெட் டுகெதர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரிஞ்சிருக்கீங்க. ஓகேவா? ஏதோ பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் 2 பேரும் பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, இல்லை பிரேக்கப், இல்லை ஒரு பிரிவை வந்து சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேரும் ஒருத்தர் வந்து பார்த்துக்காம தான் இருக்கிறீங்க. காண்டாக்ட் இருக்கலாம், பட் நேரில் எதுவும் பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனும் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருக்குது, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? என்ன தான் நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து அந்த எமோஷ்னல் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் வரைக்கும் போயிட்டு, இல்லை மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போகலனாலும் ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு செப்ரேஷனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னா உங்கள் பர்சனுக்குமே வந்து உங்கள் மேலே ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு எமோஷ்னலும் இருக்குது, அதையும் தாண்டி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா,
கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கிறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2 பேருக்குமே வந்து ஒரு எமோஷ்னல் இருக்கும். ஆனால் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. லவ்வும் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்கும். ஓகேவா? லவ் இருக்குது. ஆனால் அதை விட வந்து வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். லவ் கம்மியாக இருக்கும். வலிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியும் போக முடியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து உங்கள் பர்சனுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது. அதே சமயத்தில் ஏதோ ஒரு மாதிரி மன காயங்கள் ஏற்பட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஒரு சில கேஸஸில் எப்படின்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெசேஜ் எனக்கு வந்திருக்கு, அதனால சொல்கிறேன். உங்களை வந்து மேரேஜ் வரைக்கும் போயிட்டு சிச்சுவேஷன் காரணமாக உங்களை விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஆல்ரெடி அவங்க இந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சனுக்கு இதில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒரு நியூவாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களால வந்து இப்போது எடுத்தோன்னு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ண முடியாது. எம்ப்ராய்டரி எனர்ஜி வருது. ஏன்னா அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் புதுசாக ஆரம்பிக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சும் ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் வந்து காயங்கள் மட்டும்தான் பட்டிருக்கீங்க. ஸோ புதுசாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் அவங்க பொறுமையாக தான் இருக்காங்க. ஓகே, எதுவுமே இன்னும் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சனை வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது அந்த லைஃப்பும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கரியர் அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஹேங்மேன். ஸோ உங்கள் ரீடிங்லேயும் வந்து ஹேங்மேன் வந்துருச்சு. 2 பேருக்குமே ஹேங்மேன் வந்திருக்கு. ஒரு பிடிவாதம். நீங்கள் எப்படின்னா நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் இருக்கீங்க. நியாயம் எனக்கு கிடைக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதத்தில் இருக்கீங்க. உங்கள் பர்சன் எப்படின்னா ஒரு ஈகோ. அவங்க பக்கத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அண்ட் ஈகோவும் இருக்குது. ஸோ அந்த ஈகோவை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஈகோ வந்து ஒரு தடையாகவே இருக்குது. ரொம்ப வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க. அதனாலே வந்து அந்த ஈகோவே பிடிச்சிக்கிட்டு, அந்த எம்பரர் எனர்ஜியை பிடிச்சிக்கிட்டு, என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஈகோ, என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நான் என்னோடய இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னா நியாயம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மறுபடியும் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் இருக்குது. ஓகே, ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து அப்படியே நகர்ந்து போகிறாங்க. ஓகே, ஓகே, அது பெயின்ஃபுல்லாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் நகர்ந்து போகிறேன். எனக்கு நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்னால் இப்போ ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது, அதனால் எனக்கு எடுக்க முடியாது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பர்சன் வந்து ஸ்டில் இருக்காங்க. ஓகேவா? ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் கடந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்ககிட்ட மறுபடியும் கம்யூனிகேட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது. நியூவாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும்னு தோணுது. ஆனால் வந்து சில ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து இப்போது காமனாக கேட்டிங்கன்னா உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஃபீலிங் இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் இருந்தாலும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இன்னுமே இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, பார்க்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் இருக்கா அப்படின்ட்டு. யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
2 மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, இல்லை ரொம்ப உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுறீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருங்க. ரொம்ப போல்டாக இருங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ பிரேவரி. ஸோ நிறைய பேருக்கு வந்து அதான் ஸ்ட்ரென்த் வந்திருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த்தாக வந்து இருங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே ஃபேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அண்டு ரொம்ப தைரியமாக வந்து எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜும் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதான் வந்து உங்களுக்கான ரீடிங். அண்ட் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.